உங்க படிப்புல இருந்து கல்யாணம் வரைக்கும் அவனா தானே எல்லாத்துக்கும் முடிவெடுத்து செஞ்சு வச்சான். அவன் கல்யாணத்துக்கும் அவன் தானே எல்லாத்தையும் செஞ்சான். அந்த புள்ள ஈஸ்வரியை எங்கிட்டோ வச்சு பார்த்து அதைத்தான் பேசணும்னு ஒத்த காலில் நின்று போய் அவங்க அப்பன் காலில் விழுந்து என்னென்னமோ பண்ணா. அவனுக்கும் அந்த புள்ளைக்கும் அம்புட்டு வயசு வித்தியாசம். அவங்க அப்பா காசு இருக்கு, பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு கூறுகட்டத்தனமா யோசிச்சு சரின்னு சொல்லிட்டான். அடுத்து உன் கல்யாணம், அடுத்து இவன் கல்யாணம். சக்தி கல்யாணம் வரைக்கும் இதுதான் பொண்ணுன்னு முடிவு பண்ணி ஒத்த கால்ல நின்னு கட்டி வச்சது அவன். இதுல நான் என்ன பண்ணிட்டேன்னு என்ன பேசுறீங்க? ஏண்டா என்ன பண்ணிட்டேன்? பெத்த தாய் மோசமானவளா இருந்தாலும் அவளை சாமியா மதிக்கணும்னு ஊர்ல சொல்லுவாங்க. நான் ஒரு நாளும் என் புள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைச்சதே இல்லை. இந்தாருங்கடா, நீங்க இம்புட்டு தூரம் செஞ்ச பிறகும் நான் சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். ஆமா, அடுத்தவங்களை கொடுமைப்படுத்தி நாம நிம்மதியா இருக்கணும்னு நினைக்க கூடாதுடா. எனக்கு நீ என்னடா இருக்கு? ஒத்த சேலையில தானே போறேன். அதை தாண்டி இம்புட்டு வயசுக்கு மேல இது வேணும் அது வேணும்னு ஆசையெல்லாம் இல்லடா எனக்கு. நான் நிம்மதியா இருந்தா போதும், என் புள்ளைங்க நிம்மதியா இருந்தா போதும். இந்தாங்கடா, நான் ஒன்னு சொல்றேன். என் மனசுல இம்புட்டு நாளா என்னமோ இருந்துச்சு, ஆனா இப்ப அது உறுதி ஆயிடுச்சு. ஏய், என் ஆசைன்னு கூட வச்சுக்கங்கடா. உங்க அண்ணன் கிட்டையும் சொல்லி வைங்க. உங்க எல்லாருக்கும் கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு நான் போயிட்டேன்னா நீங்க யாரும் எனக்கு கொள்ளி போட வேண்டாம். இவளுங்க 4 பேர் இருக்காங்கல்ல, இதுங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு கொள்ளி போடட்டும். இதுக்கு மேல எனக்கு என்னடி இருக்கு? இதாண்டி என் ஆசை. நீங்க தாண்டி எனக்கு எல்லாமே. நீங்க மட்டும்தான்.